Emerald Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த நீக்கத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன, இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு எவ்வாறாக இருக்கும் என்று பலவிதமான விஷயங்களை குறித்து பார்க்க போகிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்தவர். தற்போது 6 மாத காலத்திற்கு அக்கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களால் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் 6 மாதத்துக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அவங்க பட்டியல் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை வாசிச்சிருவோம். ஏன்னா அதற்கு ஊடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படியாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அண்மை காலமாக கட்சியின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறார் என்பது தலைமை நிர்வாகத்தின் கவனத்துக்கு தெரிய வந்தது. இது குறித்து கடந்த 7/12/2024 அன்று கட்சியின் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி தோழர்களோடு கலந்தாய்வு செய்யப்பட்டது. கட்சி தலைமையின் அறிவுறுத்தல்களையும் மீறி தொடர்ச்சியாக அவர் எதிர்மறையாக செயல்பட்டு வருவதும், அத்தகைய செயல்பாடுகள் மேலோட்டமாக நோக்கினால் கட்சியின் நலன் மற்றும் அதிகார வலிமைக்கானதாக தோன்றினாலும் அவை கட்சி மற்றும் தலைமையின் மீதான நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையையும் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பொதுவெளியில் கடுமையான விமர்சனங்களை உருவாக்கியிருக்கிறது. இத்தகைய போக்குகள் கட்சி பொறுப்பாளர்களிடையே நிலவும் கட்டுக்கோப்பை சீர்குலைக்கும் வகையில் கட்சிக்குள்ளேயே ஒரு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் கட்சியினருக்கு இது ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும் என்கிற சூழலையும் உருவாக்கியுள்ளது. இத்தகைய சூழலை கருத்தில் கொண்டு கட்சியின் நலன்களை முன்னிறுத்தி கட்சி தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர்கள் ஆகிய 3 உள்ளடங்கிய தலைமை நிர்வாக குழுவில் டாக்டர் திருமாவளவன், அப்புறம் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் ரவிக்குமார் இருப்பார், இன்னொரு பொதுச் செயலாளர் ஆகிய 3 உள்ளடங்கிய தலைமை நிர்வாக குழுவில் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கட்சியிலிருந்து 6 மாத காலத்துக்கு இடைநீக்கம் செய்யப்படுகிறார் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. கட்சியினுடைய நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கூடுதலாக அவர் பேசிய கருத்துகள் கட்சியின் நலன்களுக்காக மேலோட்டமாக பார்த்தா இருந்தாலும் அது சில சிக்கல்களை ஏற்படுத்துகிற விதமாக இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுதான் அவங்க சிம்பிளாக சொல்கிறது. ஆனால் நம்ம இதனுடைய இன்னொரு வெர்ஷனை பார்க்கணும். அவர் அன்றைக்கு அந்த விகடன் மேடையில் பேசியது பார்த்திங்கன்னா, நேரடியாக யாரை தாக்கி பேசியிருந்தார் என்றால் உங்களுக்கே தெரியும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை டார்கெட் பண்ணி தான் பேசியிருந்தார். ஏன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அடுத்த முதல்வர் வேட்பாளராக களம் காண்பதற்கு வாய்ப்புகள் நிரம்ப உள்ளது. அவர் தான் திமுகவுடைய அடுத்த முகவரி அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார், திகழப் போகிறார் எனும்போது மன்னர் ஆட்சி அப்படின்னு குறிப்பிட்டு திமுகவினுடைய இந்த ஆட்சியை குறை சொல்லி இந்த மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும், பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிப்பது சனாதனம் என்றால் அதே பிறப்பின் அடிப்படையில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டு 2019 வாய்ப்பு வழங்கப்பட்டு 2021 சட்டமன்ற உறுப்பினராகி 2022 அமைச்சராகி 2024 துணை முதலமைச்சர் ஆவது என்பது வேறு எந்த நபருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. அதே 2019 வேறு யாரேனும் இந்த திமுக இணைந்திருந்தாங்க என்றால் அவர்களுக்கு இந்த போன்ற ஒரு வாய்ப்பு கிட்டிருக்குமா? உதயநிதி அவர்களை விட அதிக திறன் வாய்ந்த நபராக இருந்தாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிட்டிருக்குமா என்பது கேள்விக்குறி. இது போன்ற விவகாரங்களை உள்ளடக்கிய வண்ணமாக இந்த மன்னராட்சி முறை ஒழிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை ரொம்ப வலிமையாகவும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பேசியிருந்தார் திரு ஆதவ் அர்ஜுனா. அதே போல் அந்த மேடையில் எங்கள் தலைவர் திருமாவின் மனசாட்சி இங்குதான் இருக்கிறது அப்படின்னு அவரையும் துணைக்கு அழைத்து கொண்டிருந்தார். எனவே அந்த மேடையில் அவருடைய மனசாட்சி இருக்கிறதுனால அவருடைய மனசாட்சி ஏற்கும் வண்ணம்தான் ஆதவ் அர்ஜுனா பேசுகிறார் என்று அவருடைய கருத்துக்கு அவரை வலு சேர்த்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப உற்று கவனித்தோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்த நாட்கள் பார்த்திங்கன்னா மிக கடுமையான ஒரு பேசுபடு பொருளாக மாறியது. மன்னராட்சி அப்படின்னு அவர் சொன்னது
டைரெக்டாக உதயநிதி அட்டாக் பண்ணதன் காரணமாக துணை முதலமைச்சர்கிட்ட ஒரு பேட்டி ஒன்று கேட்கும்போது அவர் வந்து மன்னராட்சியா, மக்கள் தாங்க முதலமைச்சர் தேர்வு பண்ணுறாங்க, அந்த ஆளுக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ரொம்ப கடுமையாக பேசியிருந்தார். தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகளை உச்சரித்திருந்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள். அப்போது அது வந்து விசிகாவுக்கு என்ன ஒரு அறிவுரையை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிட்டாங்க. நமக்கு இன்சைட்லேருந்து கொடுத்த தகவல்கள் அடிப்படையில் என்ன பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது போன்ற விஷயம் நடந்த உடனேயே திமுகவினுடைய தலைமைக்கு ஒரு வெளிப்படையான கோரிக்கையை திமுகவினர் முன் வச்சிருக்கிறாங்க. இதற்கு மூலம் திமுகவோட கூட்டணியில் விசிக நீடிக்க வேண்டுமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, விசிக நீடித்தாலும் ஆதவர்ஜுனா அப்படிங்கிற நபர் அந்த கட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்றது இரண்டாவது ஒரு நிபந்தனை. இது போன்ற விஷயங்கள் வந்த உடனே திமுகவின் தலைமையிலிருந்து விசிகவின் தலைமைக்கு சென்றது, அடுத்தது நீங்கள் என்னை சந்திக்கும் போது உங்கள் கட்சிக்குள் ஆதவர்ஜுனா இருக்கக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையை வந்து போட்டதாக செய்திகள் தெரிவிக்கிறாங்க. அதன் காரணமாகத்தான் இன்று காலை முதலமைச்சர் அவர்களை இந்த வெள்ளம் தொடர்பான நிவாரண நிதி வழங்குவதற்காக சந்திக்க சென்றிருக்கிறார் டாக்டர் திருமா அவர்கள். அதற்கு முன்னதாகவே ஆதவர்ஜுனாவும் இடைநீக்கம் செய்யப்பட்ட அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கூட்டி கழித்து பார்க்கின்ற பொழுது திமுக அதன் தலைமை சொல்லாமல் அல்லது அதன் தலைமையினுடைய அழுத்தம், புற அழுத்தம் இல்லாமல் இந்த முடிவு இவ்வளவு விரைவாக எடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள். நான் வந்து இது திமுகவினுடைய ஒரு சொல்லின்படி நடந்து இருக்கிறார் டாக்டர் திருமான்னு நான் சொல்ல வரல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. டாக்டர் திருமா எடுத்த முடிவு தான் இது, அதெல்லாம் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. ஆனால் புற அழுத்தம் ஒன்று இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். புற அழுத்தம் இல்லாமல் இவ்வளவு விரைவாக இந்த முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. மிக குறிப்பாக திமுகவினுடைய அடுத்த கட்ட தலைவராக வரவிருக்கக்கூடிய உதயநிதியை வெளிப்படையாக விமர்சித்து பேசுவது அப்படிங்கிறது சாதாரணமான காரியம் அல்ல. அதுவும் விகடன் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பத்திரிகை நடத்தக்கூடிய ஒரு மேடையில், மிகப்பெரிய நட்சத்திரமான விஜய் போன்றோர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மேடையில் அந்த கருத்தை முன்வைத்தால் அதனுடைய வீரியம் என்ன, தாக்கம் என்ன அப்படிங்கிறத அறிந்து தெரிந்து தெளிந்து அந்த கருத்தை வந்து பேசியிருந்தார் ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனாவோட மற்ற கருத்துக்களை விட்டுருவோம், அந்த ஒரு கருத்தை மட்டும் நம்ம எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த கருத்தை அவர் தனியாக முடிவெடுத்து பேசியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இப்போது எழுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, டாக்டர் திருமாவோட மனசாட்சி இங்கே தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை குறித்து திருமா அவர்கள்ட்ட கேட்கும்போது ஆதங்கப்பட்டிருப்பார், அதனால் சொல்லியிருப்பார் அப்படின்னு கடந்து போனார். அது மட்டும் இல்லை, ஆதவர்ஜுனா இன்றைக்கு இல்லை, தொடர்ந்து திமுக கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்தக்கூடிய வண்ணம் தான் தன்னுடைய கருத்துக்களை வந்து திமுகவை உரசி பார்க்க ஒரு இடத்துல பேசுவார், எழுதுவார், செயல்படுவார். அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு பவுண்ட்ரினே சொல்லலாம். ஒரு பவுண்ட்ரிக்கு வந்துட்டார், அவர் எல்லைக்கு வந்துட்டார், எல்லைக்கு வந்து அதை பேசியிருக்கிறாரு. அப்போ டாக்டர் திருமாவை எடுத்துகிட்டு சொல்கிறாங்க, நான் அனுமதி கொடுத்தனால தான் அவர் போனார், நீங்கள் போனால் நல்லா இருக்காது, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் பேச்சுல நான் உடன்படலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சில பத்திரிகையாளர்கள் அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திருமாவுக்கு தெரிந்துதான் இந்த அத்தனை சம்பவமும் நடந்து கொண்டிருக்கிறது, திருமா அவர்கள் சொல்லாமல் செயல்பட அனுமதிக்காமல் இது போன்ற விஷயங்களை ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபரால் எதிரொலிக்கவே முடியாது, இதன் பின்னால் இருக்கக்கூடிய நுணுக்கமான அரசியல் என்பது டாக்டர் திருமா அவர்கள் போட்டு கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் தான் சொல்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய கட்சியினுடைய இருப்பு அப்படிங்கிறது மிகவும் முக்கியம். இன்னொன்று, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற நீண்ட நெடிய நாள் கோரிக்கை வந்து சாத்தியப்படுவதற்கான ஒரு சூழல் எப்போ கணிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வரும் காலங்களில் கணிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி என்றால் அதற்கு இப்போதிலிருந்தே வந்து ஒரு விஷயத்தை முன் வச்சு பேசி ஆகணும். இன்னொன்று, விசிகாவுக்கு இருக்கக்கூடிய பலம் என்ன அப்படிங்கிறத காட்டி ஆகணும். அப்படி காட்டணும் அப்படின்னா நேற்று கட்சி ஆரம்பித்து இன்றைக்கு பேசப்படுபவர்களாக மாறி இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களோடு இணைந்து ஒரு களத்தில் நீங்கள் சந்தித்து அதன் வழியாக நீங்கள் இதை பேசுனீங்க அப்படின்னா இது இன்னும் ஒரு பெரிய ஒரு பூகம்பத்தை உருவாக்கும். அப்படி பூகம்பம் உருவாகும் போது நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் மூலமாக அல்லது அந்த பேச்சின் மூலமாக
திமுக ஒரு தர்ம சங்கடத்தை நோக்கி நகரும். இதில் இவருக்கு இழப்புகள் இல்லையா, இவர் இழப்பு ஏற்படாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இழப்பை குறித்து, அந்த இழப்பு ஏற்படாத வண்ணம் அதை எப்படி தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் குறித்து திருமா அவர்கள் ஏற்கனவே கணக்கு போட்டு வச்சுட்டாருன்னு சொல்கிறாங்க. இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கும், இவர் இப்படி பேசுவார், இவர் இடைநீக்கம் பண்ணிக்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஒரு 3 மாதத்தில் அவர் ஏதாவது ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தாரு அப்படின்னா திருப்பி சேர்த்துக்க போகிறாங்க, அவ்வளவுதான். ஆனால் திருப்பி சேர்த்து கொண்டால் ஆதவ அர்ஜுனா அப்படி பேச மாட்டாரா? அதை மறந்துடுவாரா? மன்னராட்சியை ஒழிப்பன்னு சொல்ல மாட்டாரா? இதெல்லாம் மிகப்பெரிய $1 மில்லியன் கொஸ்டின். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருவேளை ஆதவ அர்ஜுனாவை முழுமையாக நீக்கியிருந்தார்கள் என்றால், அல்லது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால், அன்றைய இரவே அழைத்து பேசி மறுநாள் காலையில் அழைத்து பேசி விஷயம் என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இது வேற ஒரு டைமென்ஷனுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஸோ நடக்கக்கூடிய சம்பவங்களே டாக்டர் திருமாவோட திட்டப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நோக்கர்களும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. எனவே இதன் பிறகு ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு 6 மாத காலத்திற்கு விசிகாவுக்கு உள்ளேயே எப்படி அமைதியாக இருப்பார் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. எந்த செயல்பாடும் செய்யக்கூடாது, கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள முடியாது, இப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு சார் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் விஜயோட மேடையை பகிர்ந்துக்கிட்டாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு பேசியிருக்காரு. ஸோ விஜய் பக்கம் போவாரா அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்குறாங்க, நினைக்கிறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் ஒரு உரையில் 2 கத்தி இருப்பதற்கு அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு தான் விவரம் அறிந்தோர் விஷயங்களை சொல்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய கட்சியினுடைய பொதுச் செயலர் புசி ஆனந்த் அப்படிங்கிறவர், பாண்டிச்சேரி ஆனந்த் அப்படிங்கிறவர் நாம் சொல்லி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. பொதுச் செயலாளர் அப்படிங்கிறவர் ஒரு சுயமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது இந்த இடத்துக்கு இப்படி ஒரு அறிக்கை விடுவோம், இப்படி ஒரு பேசுவோம் அப்படிங்கிற மாதிரியான இடத்துலையோ திரு ஆனந்த் அவர்கள் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆதவ அர்ஜுனா போன்ற ஏற்கனவே அரசியல் அனுபவம் பெற்ற, தொழில்நுட்ப ரீதியாக அனுபவம் பெற்ற, திறன் வாய்ந்த நபராக இருக்கக்கூடியவங்களை நான் சொல்கிறது இந்த பொலிட்டிக்கலாக எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இந்த கணக்குகள் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற ரீதியில் ஒரு திறன் வாய்ந்தவர்னு சொல்கிறேன். ஸோ அப்படியான நபர் உள்ளே வந்தார் அப்படின்னா தன்னையே கூட அவர் மிஞ்சி போக வாய்ப்பு இருக்குது, அல்லது தனக்கு இணையாகவோ தன்னை விட கொஞ்சம் மேலேயோ இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னும் போது விஜய் அதை விரும்புவதற்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்கிறாங்க. வேண்டுமானால் விஜய் அவருடைய கட்சிக்கு பின்னால் இருந்து வாய்ஸ் ஆஃப் காமன் மூலமாக இயக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியான கணக்குகள் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. விசிகாவின் முடிவு வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டு விட்டது. இதன் பிறகு திமுகவோடு சுமூகமாக இருப்பார்கள்னு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே திமுக தரப்பிலிருந்து இருப்பதென்றால் தொடர்ந்து இருங்கள், விலகுவதென்றால் உடனே இந்த முடிவை எடுத்து விலகிவிடுங்கள், தேவையில்லாமல் உங்களுக்கும் எங்களுக்கும் நமக்குமான சிக்கல் இப்படி நீடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவலும் உண்டு. எஸ் பாலாஜி அவர்களுடைய குடும்ப விழாவில் இது போன்ற ஒரு தகவலை பகிர்ந்ததாக நமக்கு ஒரு செய்தி ஒன்று கிடச்சிது. ஸோ இது போன்ற விஷயம் நடந்து கொண்டிருக்கும் போது இன்றைக்கி அந்த சுமூகமான உறவு நான் நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாக கூட அந்த இடத்த இன்றைக்கி டாக்டர் திருமா பயன்படுத்தியிருந்திருக்கலாம் முதலமைச்சர்கிட்ட. ஏன்னா ஒரு முறையும் இந்த மாதிரி ஒரு கூட்டணி குறித்து பிரச்சனை வரும்போதெல்லாம் போய் சிஎம் மீட் பண்ணிட்டு வந்துடுறாரு, சிஎம்ஏ கன்வின்ஸ் பண்ணுறாரு, அப்புறம் திருப்பி கட்சி வழியை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்த பூகம்பத்தையும் அடுத்த குண்டு எப்போ வீசுவார் அப்படிங்கிறது தெரியலைங்கிறாங்க. ஸோ விசிகாவிலிருந்து ஆதவ அர்ஜுனா நீக்கப்பட்டது அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். இருந்தாலும் இதன் இயக்குனர் யார் அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக தெரியல. உண்மையிலே இயக்குனர் அல்லது நடிகர், இயக்குனர் நடிகர் தயாரிப்பு எல்லாமே ஆதவ அர்ஜுனா தானா, அல்லது இயக்கம் தயாரிப்பு திருமாவளவனாகவும் நடிப்பு மட்டும் ஆதவ அர்ஜுனாகவும் இருக்கிறார்களா அப்படிங்கிறது தான் $1 மில்லியன் கேள்வி அப்படின்னு சொல்கிறாங்க விவரம் அறிந்த அரசியல் வட்டாரங்கள். உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கம் செய்தியில் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.